அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் மறைகூறும் இறை தூதர்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இறுதியாக ஈசா நபி அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக ஈசா நபியை பற்றி நமக்கும் கிறிஸ்தவ சமயத்திற்கு மத்தியில் உள்ள வேறுபாடுகள், ஈசா நபியை பற்றி நாம் என்ன சொல்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், எந்த வகையில் வேறுபடுகிறோம் என்பதை கடந்த 2 வாரங்களாக பார்த்து வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு வேறுபாடு, கடவுளுடைய மகன் சொல்லுவாங்க ஈசா நபிய, நாம அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுவோம். அதுல நம்ம முரண்படுகிறோம். பெரிய வேறுபாடு இது. அடுத்த வேறுபாடு என்னன்னு சொன்னா, ஈசா நபி அவர்கள் சிலுவையில அறைந்து கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட பிறகு 3வது நாள் அவர்கள் உயிர்த்து எழுந்தார்கள். 3வது நாள் எழுந்து வானுலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மக்கள் நம்புகிறார்கள். அவங்களுடைய பைபிள்ல புதிய ஏற்பாடுல இது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா, அது இல்ல, ஈசா நபி அவர்கள் சிலுவையில் அறையப்படவே கிடையாது. அறையப்பட்டா தானே அப்புறமேல உயிர் தெழுகிற பேச்சே வரும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஈசா நபியில சிலுவையில் அறைய கிடையாது. வேற ஒரு ஆளை பிடிச்சி ஈசா நபின்னு ஆள் மாறாட்டம் பண்ணி அரைஞ்சு விட்டாங்க. ஈசா நபின்னு தப்பா நினைத்து கொண்டு தவறான ஒரு ஆளை பிடிச்சி அங்க உள்ள காவலர்கள் அறிஞ்சிட்டாங்க. ஒரு ஆள் அறையப்பட்டது என்னமோ உண்மை, ஈசா நபியை அறையவில்லை, அல்லாஹ் அவங்கள உயர்த்தி கொண்டான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இதுல இப்ப இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாரு, அடக்கம் செய்யப்பட்டாரு, கல்லறையில கொண்டு வைக்கப்பட்டாரு, 3வது நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை கிறிஸ்தவர்கள்ட்ட எப்படி வருகிறது என்று சொன்னால், இந்த சம்பவத்தை, ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்ட சம்பவத்தை நேர பார்த்தவர் தானே சொல்ல முடியும். அந்த சம்பவத்தை நாங்க கண்ணால பார்த்தோம், அவர் உயிரோடு எழுந்ததை நாங்க கண்ணால பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது வாழ்ந்தவர்கள், அதை கண்ணால் பார்த்தவர்கள் தான் சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய 4 சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், மத்தேயு என்பவர், மார்க்குங்கிறவர், லூக்காங்கிறவர், யோவான்கிறவர், இந்த 4 சுவிசேஷக்காரர்களுமே ஈசா நபி காலத்தில் வாழ்ந்தவங்க கிடையாது. ஈசா நபியை பத்தி எழுதின இந்த 4 சுவிசேஷக்காரர்களும் ஈசா நபியுடைய சீடர்கள் கிடையாது. இந்த 11 சீடர்ல ஒரு ஆள் சொல்லியிருந்தா கூட ஏதோ பார்த்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்ப புரிந்து கொள்வதா இருந்தால், உங்களுக்கு சொல்றதா இருந்தா, நம்ம இஸ்லாமிய அடிப்படை குர்ஆன்கிறோம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதம் தந்தாங்க அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த அத்தனை மக்களும் விரும்புகிறாங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த எல்லாருமே இதுதான் இறை வேதம், இதைதான் முகமது நபி அவர்கள் இறை வேதம் என்று எங்களுக்கு தந்தார்கள் அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு குர்ஆனுக்கு இருக்கிறது. அடுத்து குர்ஆனுக்கு அடுத்து ஹதீஸ்னு வச்சிருக்கோம். இந்த ஹதீஸ்ங்கிறது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு, செயல், அங்கீகாரம் இவற்றை தொகுத்து வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஹதீஸ்ங்கிறோம். இந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். ஏற்கத்தக்க ஹதீஸ், ஏற்கத்தகாத ஹதீஸ். ஏற்கத்தகாத ஹதீஸ் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழாதவராக, பிறக்காதவராக, பார்க்காதவராக இருந்தாரே ஆனால் அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்றதா இருந்தா, அபூ ஹுரைரா சொன்னார்னா அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தார். இப்னு அப்பாஸ்னு சொன்னார்னு சொன்னா அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தார். இப்படித்தான் ஒவ்வொரு அறிவிப்பாளர்களையும் நம்ம பார்க்கிறோம். இப்படியான அறிவிப்புகளை தான் நம்ம புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸுகளை சஹாபாக்கள், நபி தோழர்கள் அறிவிக்கிற மாதிரி தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சில ஹதீஸுகள்ல என்ன ஆகும்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தி வந்தவங்க சொல்லக்கூடியதையும் எழுதி வச்சுக்கிறாங்க. முர்சல்னு அதுக்கு பேரு. அந்த அந்தஸ்து தான் இப்ப இந்த 4 ஏற்பாடு கொடுக்கலாம். குர்ஆன்ங்கிற லெவலுக்கு உள்ள அந்தஸ்து கொடுக்க இயலாது. ஹதீஸ்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கு பாருங்க, அந்த அந்தஸ்து இது கொடுக்க முடியாது. இயேசுநாதரை பற்றி, ஈசா நபியை பற்றி
ஈசா நபிக்கு பிந்தி வந்தவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஈசா நபியுடைய சீடரா இருக்காதவங்க, அவரோட பழகாதவங்க, அவ பார்க்காதவங்க, கண்ணால சிலுவையில் அறைகிறத காணாதவங்க, அவங்க எழுதுனதுலதான் இந்த மெசேஜ் இருக்கிறது. 4 சுவிசேஷம் அப்படித்தான். எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடி அன்றைக்கு ஈசா நபி காலத்திலேயே இதான் சொல்லி முடிவெடுத்தாங்க. அப்படி இருக்கல, குரானுக்கு முடிவெடுத்தாங்கல்ல சஹாபாக்கள் எல்லாம் கூடி எல்லாரும் அரசாங்கத்தின் ஆவணமாக்கி இதுதான் குரான் ரெக்கார்ட் ஆக்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த மூலப்பெருவை நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறோமே, அப்படியான ஒரு நிலை இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அப்ப ஈசா நபியுடைய சொன்னது போனது வந்ததுகளை எல்லாம் ஈசா நபிக்கு பிந்தி வந்தவர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்றவர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. முதல்ல இந்த சம்பவத்துக்கு நேரடி எவிடன்ஸ் கிடையாது. அதாவது ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்டார் என்பதற்கு நேரடி சாட்சி ஐ விட்னஸ் யாரு? ஐ விட்னஸ் எழுதல, நேரடியாக யார் என்ன செய்யல. இந்த எழுதின 4 பேருமே அந்த சம்பவத்தை கண்ணால கண்டவர்கள் கிடையாது. அதனால முதல் அடிப்படையே இதை சொல்லக்கூடியவர்கள் பிந்தி வந்தவங்க சொல்றாங்க ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்லி, அவங்க நேரடியாக காணாதவங்க தான். அதனால அது கரெக்டா இருக்கும், அந்த நம்பகத்தன்மை குறைஞ்சு போயிடுது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்ட விஷயத்தை 4 சுவிசேஷக்காரர்களுமே ஏற்குமான நிறைய முரண்பட்டு பேசுறாங்க. கரெக்டான ஒரு உண்மை சம்பவமா இருந்தா ஒரே மாதிரி தானே பேசணும். அந்த சம்பவங்களை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா, யோவான் இருக்காரு 4 பேர்ல ஒரு ஆள். அந்த யோவான் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த இயேசு சிலுவையில் அறையணும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண உடனே சிலுவையில் அறையணும் அன்றைக்கு உள்ள யூதர்கள் என்ன செஞ்சாங்க, தீர்ப்பு அளிச்சுட்டாங்க. பிலாத்து ஒருத்தர் அப்ப மன்னரா இருக்கார், அவருடைய அரசவையில கூடி விசாரணை நடத்தி இயேசுவை சிலுவையில் நம்ம மதத்தை தூசிக்கிறாரு, நம்மளுடைய மத குருமார்கள் திட்டுறாரு, நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கையெல்லாம் இவர் குறை சொல்றாரு, இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி உத்தரவு போட்டுறாங்க. உத்தரவு போட்ட உடனே அந்த சிலுவையை எங்க தீர்மானம், ஜெருசலம்ல வச்சு நடக்குது வழக்கு. ஜெருசலம்ல இருந்து சிலுவையில் அறைந்த இடம் எதுன்னு கேட்டா கொல்கத்தான்னு போட்டிருக்காங்க. கல்கத்தா இல்ல, அந்த கொல்கத்தான்னு அந்த பைபிள்ல குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் சிலுவையில் அறையிறாங்க. இங்க இருந்து அவருக்கு போகணும், எங்க இருந்து ஜெருசலம்ல இருந்து கொல்கத்தாங்கிற இடத்துக்கு போகணும். அப்படி போகக்கூடிய நேரத்தில் சிலுவையை அவர் தோல்ல வச்சு அவரையே சுமந்து கொண்டு போக சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றார். யோவான்ல 19வது அதிகாரத்துல 17வது வசனம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இயேசு சிலுவையில் அறையணும் இல்லையா, கூட்டிட்டு போறாங்க காவலர்கள். எப்படி கூட்டிட்டு போறாங்க, சிலுவையை தூக்கி அவர் ரோட்ல வச்சு தூக்கிட்டு வா. சிலுவைன்னா பயந்து ஒரு ஆள் அறை, சிலுவைன்னா இந்த சிலுவை இல்ல, இது தூக்கிட்டு போயிடலாம். இது ஒரு அடையாளத்துக்கு போடுறது. ஒரு மனுஷனை அறையிறதுன்னா அவ்வளவு பெரிய மரம், மனுஷனை தாங்கணும், அது ஒரு ஆளு தூக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு பெரிய சிலுவையை தூக்கி தோல்ல வச்சு அவர் தான் தூக்கி கொண்டு போனார். ஜெருசலேமில் இருந்து கொல்கத்தாங்கிற இடத்து வரைக்கும் தூக்கிக்கிட்டு போனார் யோவான் சொல்றாரு. இது ஐ விட்னஸ் இருந்தா ஒரே மாதிரி எல்லாரும் சொல்லணும்ல. லூக்கா என்ன பண்றாருன்னு கேட்டா அது இல்லைங்கிறார். சிலுவையை இயேசு தூக்கிட்டு போக கிடையாது, இயேசு சும்மா தான் கூட்டிட்டு போனாங்க. இன்னொரு ஆள் சீமோன் ஒருத்தன் ஒரு ஊர்ல இருந்து வரான், அவனை பிடிச்சி இந்த காவலர்கள்லாம் நீ தூக்கிட்டு வர, இதை இந்த சிலுவையில் அறைய போறோம், இதை தூக்கிட்டு வான்னு சொல்லி இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பின்னாடி வர்ற அவங்களுடைய அவருக்கு வேண்டியவர்கள் ஆதரவாளர்களோடு பேசிக்கிட்டு வர்றாரு. பெண்கள் பெண்கள்லாம் இருக்கிறாங்க, சில அறிவுரைகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அவர் வாட்டுக்கு சாவகாசமா பேசிக்கிட்டு வர்றாரு. சிலுவையை தூக்கிட்டு வர்ற ஆள் யாருன்னு கேட்டா சீமோன்கிற ஆளு தூக்கிட்டு வர்றாருங்கிறாரு. யாரு? ரெண்டுமே அவங்களுக்கு சமமான வேதம் தான். லூக்காங்கிறவர் சொன்னாலும் ஓகே தான், யோவான் சொன்னாலும் அவங்களுக்கு ஓகே தான். அது 2 பேருமே முக்கியமான ஆட்கள் தான். 4 சுவிசேஷமே நம்ம புகாரி முஸ்லிம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மதிப்புடையது. அப்ப அந்த மாதிரி உள்ளதுல லூக்கா என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதாவது அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டில் இருந்து வருகிற சிரேனே என்னும் ஊரானாகிய, சிரேனேங்கிற ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். சிலுவையை பிடிக்கிறதுக்காக வேண்டி நாட்டின கிராமப்புறத்துல சீரோன்னு சொல்லி ஊர் இருக்குது. அந்த ஊர்ல இருந்து சீமோன் ஒருத்தன் வர்றான், அவனை பிடிச்சி இதை தூக்கிட்டு வாடா, இந்த அறைய போனோம், நீ தூக்கிட்டு வான்னு சொல்லி அது அவன் தோல்ல அவன் மேல் வைத்தார்கள். இவர் அப்புறமேல இவர் தூக்கினார் வரணும்ல, அப்படி வரல. அவர் லூக்கா சொல்லக்கூடியதை அதுக்கு பிறகு அவர் வந்தாருன்னு வரல. அப்ப இந்த லூக்கா 23வது அதிகாரத்துல
இந்த வரலாறு இந்த செய்தியை சொல்லிக்கிட்டு வரும்போது அதை சொல்றாரு. லூக்கா 23 அதிகாரத்தில் இதை பார்க்கலாம். அந்த சிலுவையை தூக்குனது இப்ப அதாவது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இயேசு சிலுவையில் அறையப்படுவது என்பது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அது எல்லாரும் பார்த்திருப்பாங்க. சிலுவையை யார் தூக்கிட்டு வந்தாங்கிறதுல சண்டை. இவர் தூக்குனாரு அல்ல அவர் தூக்குனாருன்னு சொன்னா அது எப்ப அப்ப அந்த சம்பவம் வந்து சந்தேகத்துக்குரியதாரு. அப்படி நடந்துக்க சான்ஸ் இல்ல, இதை யாரோ வாயில வந்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதான் எழுதி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துச்சு. சிலுவையில ஒரு மனிதன் கொல்லப்படுறாரு. சாதாரண மனிதர் இல்ல, அந்த சமுதாயத்தில் ஒரு புரட்சி பண்ணுவதற்காக வேண்டி ஒரு பிரச்சாரம் செய்த ஒரு மனிதர், ஒரு தலைவர். அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர் சிறுபான்மையா இருந்தாலும் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு என்ன, ஒரு அடைஞ்ச பிறகு என்ன நடந்துச்சான், கடல் புரண்டுச்சான், அது கொந்தளிச்சுச்சான். அவருடைய மகிமையை அறிஞ்சவனு தெரிஞ்சுக்கிட்டாங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அப்படி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியா இருந்தா அந்த மாதிரி நிகழ்ச்சி எப்ப நடந்துச்சுங்கிற நேரத்தில் ஏதாவது சந்தேகம் வருமா, கருத்து வேறுபாடு வருமா? எப்ப அந்த சம்பவம் நடந்துச்சுங்கிற டைம் நேரத்தில் கருத்து வேறுபாடு வருமா? கருத்து வேறுபாடு வராது. ஆனால் கருத்து வேறுபாடு வருது, எப்படி வருதுன்னு கேட்டா மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேரும் சொல்றாங்க 6ஆம் மணி நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எப்பன்னு கேட்டா 6ஆம் மணி நேரத்தில் அறையப்பட்டார்கள் என்று மத்தேயு 27:45 சொல்றாரு. மத்தேயுங்கிறவரு 27வது அதிகாரத்தில் 45வது வசனத்தில் சொல்றாரு. மார்க்குங்கிறவர் 15வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் சொல்றாரு. லூக்காங்கிறவர் 23வது அதிகாரத்தில் 44வது வசனத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 6ஆம் மணி. அவங்க டைம் போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், அந்த காலத்தில் உள்ள மணி போய் வச்சிருப்பாங்க ஏதோ ஒண்ணு. 6ஆம் மணியில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறைந்த நேரம் 6ஆம் மணி நேரம் அப்படின்னு 3 சுவிசேஷக்காரர்கள் சொல்றாங்க. யோவான் என்ன பண்றாருன்னு கேட்டா 6ஆம் மணி நேரத்தில் வந்து பிலாத்துடைய அந்த அரசவையில விசாரிக்கப்பட்டு விசாரணை கோர்ட்டில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு 6ஆம் மணி நேரத்தில். 6ஆம் மணி நேரத்தில் பிலாத்துங்கிற மன்னரால இயேசு வந்து விசாரிக்கப்பட்டு இருக்கிறாரு. விசாரிச்சு தீர்ப்பளிச்சு இந்த ஜெருசலேமிலிருந்து கொல்கத்தாங்கிற இடத்து வரைக்கும் ஆளை கூட்டிட்டு போய், அது தூரத்தில் உள்ள இடம், சுடுகையை தூக்கி வச்சியோ அல்லது இன்னொரு வச்சு கூட்டிட்டு போய் அதுக்கு ஒரு 4 மணி நேரமாவது பிடிக்கும். அதுக்கப்புறம் சிலுவையில் அறைகிற அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சரி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அதெல்லாம் செஞ்சாங்கலாம் வருது. ட்ரெஸ் எல்லாம் உருவி நிர்மாணமாக்கி செஞ்சாங்கலாம் வருது. அதெல்லாம் செய்வதற்கு ஒரு டைம் எடுக்கும். கண்டிப்பா 6ஆம் மணி நேரத்தில் விசாரிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா வந்து 6ஆம் மணி நேரத்தில் அறைய முடியாது. 6ஆம் மணி நேரத்தில் அவர் விசாரிக்கப்பட்டது உண்மையாக இருந்தால் ஒரு 10ஆம் மணி நேரத்தில் நிறைவேற்றிருக்க முடியும், அவர் அறையப்பட்டிருக்க முடியும். எந்த நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டார் என்று 3 பேர் சொல்கிறார்களோ அந்த நேரத்தில் அவருக்கு ஜட்ஜ்மெண்டே வழங்கலன்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன தீர்ப்புங்கிறத வழங்கவில்லை. பிலாத்துடைய சபையில நிப்பாட்டி வச்சு குற்றத்தை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன செஞ்ச, இது மாதிரி சொன்னியா, உண்மையை குற்றம் சுமத்தப்படுகிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவரை விசாரிக்கிறாங்க. இப்ப எந்த டைம் 3 பேர் 4 பேர் நம்பிக்கையான ஆளுக்கு தானே. இதுலயும் இந்த மாதிரி விஷயத்துல ஒரு கருத்து வேறுபாடு வரலாமா? அவர்களுடைய அடிப்படையான ஒரு கொள்கையே சிலுவையில் அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்தில் 6ஆம் மணி நேரத்தில் அறையப்பட்டார் 3 பேர் சொல்றாங்க. விசாரிக்கப்பட்டு கொண்டார்னு சொல்லி யோவான்ல வந்து 19வது அதிகாரத்தில் 13-14 ஆகிய வசனங்கள், யோவான்ல 19ல 13-14 வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு 6ஆம் மணி நேரத்தில் அப்படிங்கிறார். அதே மாதிரி வந்து இந்த இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல, அறையக்கூடிய நேரத்தில் அரைஞ்சாச்சு. அறையும் போது அதை எல்லாரும் உன்னிப்பா கவனமா அதை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை அரசாங்கத்தை எதிர்க்க முடியாட்டா கூட அது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுல ஒரு சம்பவம் சொல்லப்படுது. இயேசுவோட சேர்ந்து இன்னும் 2 திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் சிலுவையில் அறையப்பட்டாங்களாம். இயேசு அறைகிற அதே டேட்ல அதே டைம்ல அந்த மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய வேற குற்றத்துக்காக வேண்டி கொள்ளையடிச்சவங்க இருந்திருக்காங்க. கொள்ளைக்காரர்கள் 2 பேரு அவருடைய வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் சிலுவையில் அறையப்படுறாங்க. இயேசு நடுவில் சிலுவையில் அறையப்படுறாரு. இயேசுக்கு வலது பக்கம் ஒரு திருடனை வந்து சிலுவையில் அறைகிறாங்க, இடது பக்கம் ஒரு திருடனை சிலுவையில் அறைகிறாங்க. அந்த சம்பவத்தை 4 பேருமே சொல்றாங்க. இந்த சம்பவத்தை மத்தேயு சொல்றாரு, மார்க்கு சொல்றாரு, லூக்கா சொல்றாரு, யோவான் சொல்றாரு, 4 பேருமே சொல்றாங்க 2 திருடர்கள் அறையப்பட்டார்கள் என்ற விஷயத்தை 4 பேரும். அதுல ஏமானதா 2 திருடர்கள் கொள்ளையர்கள் அறையப்பட்டார்கள் என்ற விஷயத்தை ஒண்ணா சொல்லிவிடுறாங்க. ஆனா அது என்ன பண்றாருன்னு கேட்டா மத்தேயுவும் மார்க்கும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த இயேசு சிலுவையில் அரைஞ்சவன எல்லாரும் அவருக்கு லந்து பண்ணிட்டு போறாங்க. போகும்போது நீ தான் ராஜாவா, நீ தான் கடவுள் தூதரா, நீ தான் அதுவா இதுவா, நீ தான் இறைவன் மகனா, உன்னை காப்பாற்றிக்கிறேன்னுச்சா. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு உயிர் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அவரை போற ஆள் வார ஆட்கள்லாம் மக்கள்லாம் என்ன செய்யறாங்க,
அவரை கிண்டல் பண்றாங்களாம். அப்ப இந்த பக்கம் திருத்தல் 2 பேர் அறையப்படுறாங்களே, அவங்களும் சேர்ந்து கிண்டல் பண்ணாங்களாம். நீதான் யூதர் ராஜாவோ, நீதான் அப்படி. முதல்ல அவன் சிலுவையில் அறையப்படுற பேசுவான், ஒரு லாஜிக்கே உதைக்குது. சிலுவையில் அவன் அறையப்படக்கூடிய நேரத்தில் அவனும் ஜாவ போறான், சிலுவையில் அரைஞ்சு இவர் போயிட்டு நீனா ராஜாவான நம்ம போற அந்த இடத்துல எதையாவது சிந்திப்பானா? பொண்டாட்டியை பத்தி பிள்ளைய பத்தி அவனை எதை பத்தியா சிந்திப்பானா? அந்த அவன் சிலுவையில் அறையப்படுறான், சிலுவையில் அறையப்பட அவனுக்கு அவன் சேர்ந்துக்கிட்டு இவரை கிண்டல் பண்ணாங்க. யார? இயேசு வந்து 2 பேரும் 2 கொள்ளைக்காரர்கள். மக்கள் எல்லாம் எப்படி இயேசுநாதரை கிண்டல் பண்ணார்களோ, கேலி செய்தார்களோ, அவரை குத்தி காட்டினார்களோ, இந்த கொள்ளைக்காரங்கள் அப்படித்தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ற செய்திய மத்தேயு வந்து 27:44 சொல்றாரு. 27 அதிகாரத்துல 44 சொல்றாரு. மார்க் வந்து இதையே 15வது அதிகாரத்துல 32 சொல்றாரு. மத்தேயு மார்க் என்ன சொல்றாங்க? 2 கொள்ளைக்காரங்களும் இவரை சிலுவையில் அறையப்படும் போது, நீ எல்லாம் ஒரு நல்லவனா, உன்னைய காப்பாத்திக்கிற ஏழுதா, உன்னைய காப்பாத்திக்கிற முடியாது, நீ எல்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா என்று அவருடைய பிரச்சாரத்தை, அவருடைய மார்க்கத்தை, அவருடைய கொள்கையை கேலி செஞ்சாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் லூக்கா என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு கொள்ளைக்காரனை இவர் வந்து கிண்டல் பண்ணானா, ஏண்டா அந்த மாதிரி நீ ஒரு தீர்க்கதரிசியான்னு கிண்டல் பண்ணானா. இன்னொரு கொள்ளைக்காரன் என்ன செஞ்சான்? அப்படி சொல்லாதே, அவர் எப்படிப்பட்டவர் உனக்கு தெரியுமா, அப்படியா இப்படியாண்டு இயேசுவை புகழ் பாடுறான். 2 பேரும் சேர்ந்து திட்டினாங்கன்னு சொல்லிட்டு 2 சுவிசேஷக்காரர்கள் சொல்றாங்க. ஒரு ஆளு திட்டினா ஒரு ஆளு பாராட்டினான்னு சொல்லிட்டு ஒரு சுவிசேஷக்காரர் சொல்றாரு. லூக்கா என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா 23வது அதிகாரத்துல 39 43 வரைக்கும் போங்க, இவ்வளவு அவரை பாராட்டலாம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா 39 43 வரைக்கும் போனா ஒரு கொள்ளைக்காரன் அவரை திட்டும் பொழுது இன்னொரு கொள்ளைக்காரன் அதுக்கு கவுண்டர் கொடுத்து இதற்கு சப்போர்ட்டா அவன் என்னென்ன வாதங்கள்லாம் வைக்கிறான்னு அதுக்கு பதில் சொல்லி, நீ எப்படிப்பட்ட ஒரு ஆளை நீ சொல்ற போச்சு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதாக இருக்குது. இயேசுக்கு பக்கத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, 2 கொள்ளைக்காரன் திட்டினாண்டு வந்து 2 பேர் சொல்றாங்க, ஒரு கொள்ளைக்காரன் திட்டினான்னு ஒரு ஆள் சொல்றாரு. இது இப்ப இந்த ஏன் இல்ல குழப்பம் வருது? இது நடக்கல, ஏதோ ஒரு பிந்தி வந்தது அப்படி கேட்டு அதாவது கர்ண பரம்பரையா சொல்லுவாங்க இல்ல, செவிவெளி செய்தியாக அது மாதிரி சொல்லப்பட்டதை எழுதிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி செய்திகளுக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் இருக்காங்க. இந்த வாய் வழியா செவிவெளி செய்தி இருக்கு பாருங்களேன், நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, நீ ஒரு மாதிரியா சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ஆளுக்கு ஜோடிச்சுதான் சொல்லுவாங்க. ரெக்கார்டுல ரிட்டன் ஆகி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து அப்படிலாம் குழப்பம் வராது. இதனால அந்த மாதிரி ஒரு குழப்பம் வரக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து இயேசுவை கல்லறை அரைஞ்சாச்சு, அரைஞ்சு ஒரு கல்லறைக்குள்ள கொண்டு அவரை வச்சு, கல்லறை என்று சொன்னா வந்து அது கபருன்னு நீங்க விளங்கிட கூடாது. கல்லறை என்று சொன்னா ஒரு சுரங்க மாதிரி கட்டி உள்ள ஆள்கள்லாம் போய் உள்ள பாடியை வச்சுட்டு அதை மூடிட்டு வந்துருவாங்க, தொடர்ந்து உள்ளக்கெல்லாம் போகலாம், அதுதான் கல்லறைங்கிறது. அந்த மாதிரி ஒரு கல்லறைக்குள்ள கொண்டு போய் அவரை வச்சுட்டாங்க, சிலையில அரைஞ்சி. அவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே, கன்ஃபார்ம் ஆன உடனே பாடியை கொண்டு போய் நினைச்சிட்டாங்க அந்த பிலாத்துடைய. அதுல ஒருத்தன் வந்து எங்க உடலை தாண்டி கேட்டு வாங்கினாண்டு வருது, ஒரு பணக்காரன் ஒருத்தன் வாங்கி கொண்டு அந்த கல்லறையில வச்சுட்டாங்க. அதெல்லாம் பாயிண்ட் இல்ல, கல்லறையில கொண்டு வச்சுட்டாங்க. கல்லறையில வச்ச உடனே அவர் உயிர் தெழுந்தாருன்னு சொல்லணும். இப்ப கல்லறையில வச்சாச்சு, கல்லறையில வச்சவர் நினைஞ்சாரு உயிர்த்து எழுந்தாரு அப்படின்னு நிலைநாட்டணும் இல்லையா? அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா 4 பேரு 4 விதமாக சொல்கிறார்கள். அந்த உயிர் தெழுந்தது எப்படி, அதை பார்த்தது யார் யாரு, அதை முதல்ல கண்டவர் யாருங்கிறது ஆளுக்கு ஒரு விதமா சொல்றாங்க. அந்த அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது கல்லறையை அடைச்ச உடனே முதல்ல பார்க்க வர்றது யாருன்னு கேட்டா மரியாள் சொல்லி அந்த இயேசுநாதருடைய காலத்துல 3 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு மரியாள்னா மரியம் மேரி, இந்த மேரிங்கிறவங்க 3 மேரி இருந்திருக்கிறாங்க. ஒன்னு மகதலேனா மரியாள்னு ஒரு மரியாள், ஈசா நபியோட அம்மா அவங்களும் ஒரு மரியாள் தான், ஈசா நபியுடைய தாயார் இருக்காங்க பாருங்க, அவங்களும் ஒரு மரியாள், இன்னொரு மரியாள் இருந்திருக்கிறாங்க. 3 மேரி வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. பைபிள் பிரகாரம், பைபிளுடைய கருத்து பிரகாரம் மரியம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 3 மரியம் இருந்திருக்கிறாங்க, 3 மேரி. மரியம் தான் மேரிங்கிறது. அதுல வந்து இவர் யோவான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு மரியாள் தான் முத உள்ள வந்தாங்க, கல்லறைக்கு வந்தாங்க. உள்ள போய் முத பார்த்தது யாரு? ஒரு மரியாள் தான் கல்லறைக்குள்ள போனாங்க. போய் பார்த்தா பாடியை காணோம். அடுத்த நாள் வந்து அறையப்பட்ட அடுத்த நாள் கல்லறைக்குள்ள மூடி வச்சுட்டு பெரிய பாறங்களை வச்சு அமைக்க வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த மரியாள் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் பாடியை காணல.
ஒரு ஆள் தான் முத போயிருக்காங்க, ஒரு மரியாள் போனதாக யோவான் 20:1 சொல்றாரு. 20வது அதிகாரத்துல 1 சொல்றாரு. அதே நேரத்தில் லூக்கா என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு மரியாள் இல்ல, நிறைய பேர் போய் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டமா தான் போனாங்க. அந்த கல்லறைக்குள்ள முதல் பார்க்க போனது இந்த ஒரு மரியாள் மட்டும் போக கிடையாது, 2 மரியாள் போனாங்க. 2 மரியாள்னா ஈசா நபியுடைய அம்மாவை நீக்கிட்டு, அவங்க தாய் போக மாட்டாங்க, கவலையில் இருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க நீக்கிவிட்டாங்க. 2 மரியாள்களும் யோவன்னாள் ஒரு பொம்பளையும் மற்ற ஸ்திரீகளும் போனார்கள். முத கல்லறைக்கு போனவர்கள் யாரு? ஒரே ஒரு மரியாள் என்று யோவான் 20:1 சொல்லுகிறாரு. லூக்கா 24:10 என்ன சொல்றாரு கேட்டா 2 மரியாள்கள் போனாங்க. யோவன்னாள் ஒரு அப்படி ஒரு பேர் போட்டிருக்காங்க. யோவன்னாள் ஒரு பொம்பளை 3 பிளஸ் மற்ற ஸ்திரீகள், அது ஒரு ஸ்திரீகள் பன்மை அது ஒரு 3 வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம். கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு மேல, 6 பேர் 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி ஒரு கூட்டமா தான் கல்லறைக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது பாடியை காணல, ஒரே ஒரு பொம்பளை போய் பார்த்தான்னு சொல்றாங்க. அந்த பொம்பளை இதுலயும் வருது, அது ஒரு தனியா பார்த்துட்டு இது ஒரு தனின்னு சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டா இந்த கூட்டத்தில் இந்த பொம்பளை இருக்குது. முதல்ல இந்த மரியாள் தான் பார்த்தாங்கிறாங்க. இல்ல மரியாள் இல்ல, மரியாள் இன்னொரு மரியாள், ஒரு யோவன்னாள், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பொம்பளைங்க. ஆம்பளை யாரும் போகணும், எல்லாம் பொம்பளை எல்லாம் போய் பார்க்க போயிருக்கிறாங்க. பொதுவாக கபருண்டாலே பொம்பளை எல்லாம் பயப்படுவாங்க. கல்லறையை பாடி வச்சிருக்க இடத்துக்கு போறதுக்கு ஆம்பளை ரொம்ப பயப்படுவாங்க. அதனால முதல்ல ஆம்பளை யாராவது பார்த்திருக்கணும், சீடர்கள் பார்க்க வேண்டியதானே. நான் கேட்கிறேன், இதை போய் வச்சாங்கன்னு சொன்னா சீடர்கள், அதுக்குன்னு ஒரு உருவாக்கின சீடர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் தான் காட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லிங்க போயிட்டு போறான். 10 பேர் இருக்காங்கல்ல, 10 பேர் யாராவது வர வேண்டியதானே. அவங்கள வரக்கானா எல்லாம் பொம்பளை எல்லாம் போய் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு லூக்கா என்ன சொல்றாரு 24:10 சொல்றாரு. அவரு மத்தேயு என்ன பண்றாருன்னு கேட்டா 2 மரியாள் மட்டும்தான், இந்த யோவன்னாலும் கிடையாது, வேற பொம்பளையும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, முதல்ல பாக்குறது கல்லறைக்குள்ள போய் பார்த்தா பாடியை காணா. இந்த பாடியை காணாங்கிற ஐ விட்னஸ் யாருன்னு கேட்டா ஒரு மரியாள் தான் அப்படிங்கிறாரு யோவான். ஒரு மரியாள் கிடையாது, 2 மரியாள், யோவன்னாள் பிளஸ் மற்ற ஸ்திரீகள் அப்படிங்கிறாரு லூக்கா. மத்தேயு என்ன பண்றாருன்னு கேட்டா 2 மரியாள் தான். 2 மரியம்ங்கிற பேர் 2 பேர் இருந்தாங்களே, மேரி, 2 மேரி தான் வந்தாங்களே, வேற யாரும் இல்லை. மத்தேயு 28:1-3 வரைக்கும் படிச்சீங்கன்னா 2 பேர் தான் பார்த்தாங்க. ஐ விட்னஸ் யாரு? இந்த பாடியை காணா போச்சுங்கிறதுக்கு ஐ விட்னஸ், உயிர் திறந்ததுக்கு இல்ல, பாடியை காணல அந்த இடத்துல, அவ்வளவு அதுக்கு தான் சாட்சி. இவங்க கூட எதை போய் பாக்குறாங்கன்னு கேட்டா உள்ள போய் பார்த்தா பாடியை காணோம், அதான் அதுக்கு தான் சாட்சி இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது இவரு மத்தேயு 28:1-3 வரைக்கும் இப்படி சொல்றாரா, 4 பேர் மாறுறாங்க. மார்க் வேற சொல்றாரு, அதாவது இதுல 4 பேருக்கு 4 கருத்து ஆகி போயிடுது. மார்க் என்ன பண்றாரு தெரியுமா, 2 மரியாள்களும் சலாமேன்ற ஒரு பொம்பளை, யோவன்னாளுக்கு பதிலா சலாமேன்ற ஒரு பொம்பளை, 3 பேர் பார்த்தாங்க. 3 பேர் தான். இப்ப 3 பேர்ல கூட 2 மரியாள் ஓகே, அது யோவன்னாளுக்கு பதிலா சலாமே ஆகிக்கிறது. மற்ற ஸ்திரீகள் இவர் சொல்லல. அப்ப ஒருத்தர் சொல்றாரு ஒரே ஒரு பொம்பளை தான் பார்த்துச்சு, அதை பாடியை காணாங்கிறத பார்த்து ஒரு பொம்பளை. இன்னொருத்தர் சொல்றாரு 2 பொம்பளை. ஒரு பொம்பளைங்கிற 2 பொம்பளைன்னு சொல்லக்கூடிய மேரி மரியாளுங்கிற பேரை சுட்டிடுறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு 2 மரியாள், ஒரு யோவன்னாள், 3 பொம்பளைங்க, இன்னும் பல பொம்பளைங்க அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு 2 மரியாள் சலாமே அப்படிங்கிறாரு. இது யார் சொல்றாரு? மார்க் சொல்றாரு 16:1-5. இப்ப பாடியை போய் பார்க்க போறாங்க. முக்கியமான ஒரு தலைவர் இறந்து போயிருக்கிறாரு, கடவுளுடைய மகன், பெரிய அதிசயங்கள்லாம் நிகழ்த்திருக்கிறாரு, அப்படிலாம் நம்பக்கூடிய ஒரு இருக்குன்னு அது பாக்குறாங்க. போய் அவர் போய் பக்தி கொண்டவர்கள் தான் பாக்குறாங்க. அவரை ஏற்றுக்கொண்டவங்க, இவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் பாடியை காணாம். அதை போய் பார்த்தது யாரு? முதல்ல கல்லறைக்குள்ள போய் பார்த்தது யாருன்னு கேட்டா பாடியை காணல. 4 கருத்தாச்சு, 4 சுவிசேஷக்காரர். அது ரிவாயத்து பலவீனமா இருக்குது, அறிவிப்பாளர் வரிசை ரொம்ப முரண்பாடா இருக்கிறது. நம்மள ஹதீஸ்ல இப்படிதான் ஏற்றுக்கிறோமா, நபி மொழியில அந்த மாதிரிலாம் தூக்கி போடுவோம். இதெல்லாம் இப்படி 2 பேர் சொன்னாங்க, 2 தூக்கி போடுவோம். அவங்களுக்கு அந்த வரமுறை இல்லாம அதுவும் சரிங்கிறாங்க. இது 4 எப்படி சரியா இருக்குமா? 4 சரியா இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வர்றாங்களா, இவங்க வர்றதுல வித்தியாசம். வந்த உடனே சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இவங்க எல்லாம் வர்றாங்க, 1 ஆளோ 2 ஆளோ 3 ஆளோ 4 ஆளோ 10 ஆளோ வர்றாங்க. 4 அறிவிப்பு வச்சுக்கிறோம். வரும்போது கல்லு ஏற்கனவே புரட்டப்பட்டு இருக்குது, ஓபன் பண்ணி இருக்குது அப்படின்னு சில சுவிசேஷக்காரர்கள் சொல்கிறார்கள். சில பேர் என்ன செய்யறாங்க, அவங்க போய் நின்ற உடனே ஒரு தேவதூதன் இறங்கி அந்த கல்லை புரட்டினா, இத்தப்படிய கல்லை நம்ம எப்படி புரட்டுறது அப்படின்னு அவங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்க கண்ணு முன்னாடி அந்த கல்லு புரட்டப்படுதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வந்தாங்களா கல்லு திறந்து கிடக்குது, ஆல்ரெடி ஏற்கனவே திறந்து கிடக்குதுங்கிறாரு சில பேர். இந்த பெண்கள் எல்லாம் பார்க்க வரக்கூடிய நேரத்தில் அந்த கதவு, அந்த கல்லறையை மூடி வச்சிருந்தாங்கல்ல பெரிய பாறாங்கல்ல வச்சு,
அந்த பாறாங்கல்ல நீக்கினா தான் உள்ள போக முடியும். அந்த பாறாங்கல்ல நம்ம எப்படி நீக்குவோம், பொம்பளைக்கு முடியாத கஷ்டமா இருக்குமே அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து இறங்கி அதை பத்தி சொல்ற கதையை கேளுங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த வந்தாங்க இல்லையா, யாரு ஒரு ஆளுங்கிற ஒரு 2 ஆளோ 3 ஆளோ 4 அறிஞ்சு வச்சுக்கிடுவோம். வரும் பொழுது அந்த கல் அவங்க முன்னாலதான் புரட்டப்படுகிறது. கல் வந்து யார் முன்னாடி, இந்த வந்திருக்கிற மக்கள் மத்தியில வச்சுதான் புரட்டப்படுது. தேவதூதன் வந்து புரட்டல், தேவதூதன் வந்து உள்ள போக முடியல என்ற உடனே தேவதூதன் எத்தனை பேர் வந்தாங்க சண்டை தனியா வருது. ஒரு தேவதூதன் வந்தாரு, 2 தேவதூதன் வந்தாருங்கிற மாதிரிலாம் வருது. அந்த வித்தியாசம் அப்புறம் வச்சுக்கிடுவோம். இப்ப வித்தியாசம் என்னன்னு கேட்டா, வர்றாங்க எப்படி உள்ளக போறதுன்னு முடிக்கிறாங்க. உடனே தேவதூதன் வந்து ஒருத்தர 2 பேரை வந்து என்ன செய்றாங்க, இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த கல்லை புரட்டி இப்ப உள்ளக போங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்துதான் கல்ல மூடிதான் இருக்குது, மூடப்பட்டு தான் இருக்கிறது, கல்ல வந்துதான் புரட்டினாங்கன்னு வழங்குது. இது யார் சொல்றாருன்னு கேட்டா, வந்தவர்கள் முன்னிலையில் தான் கல் புரட்டப்பட்டுச்சுன்னு சொல்லி மத்தேயுல 28:1-3 வரைக்கும் பார்க்கலாம். மத்தேயு என்ன சொல்றாருன்னு கேட்டா 28 அதிகாரத்துல 1-3 வரைக்கும் சொல்றாரு. மார்க்கு இதே சொல்றாரு 16 அதிகாரத்துல 1-5 வரைக்கும் படிச்சீங்கன்னா மத்தேயு மார்க்கு சொல்றாங்க அவங்க முன்னிலையில வச்சுக்கிட்டு அந்த கல்லை தூக்குறாங்க, தேவதூதன் தான் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யோவான் லூக்கா என்ன செய்யறாங்க தெரியுமா, வரும்போது ஓப்பனா இருக்குது, யாரும் அதுக்கு முன்னாடி புரட்டிட்டாங்க, யார் அதுக்கு முந்தைய அந்த கல்லை புரட்டி விட்டார்கள் என்று சொல்லிட்டு யோவான் லூக்காவும் 20:1 யோவான் சொல்றாரு, 24:1 வந்து 1-5 வரைக்கும் லூக்கா சொல்றாரு. அப்ப இவங்க வரும்போது மூடி இருக்கிற கல்ல தேவதூதன் புரட்டினாருங்கிறாங்க சில பேர். வந்தால் ஏற்கனவே அந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டு அப்படிதான் ஆரம்பிக்குது. லூக்கா சொல்றாரு, வந்தவர்கள் பார்க்கிறார்கள் ஏற்கனவே அந்த கல் புரட்டப்பட்டு கண்டு அதிர்ச்சியோடு உள்ள போனாங்களாம். கல்ல புரட்டியா தூக்கிட்டு போயிட்டாங்களா பாடியன்னு சொல்லி. அந்த மாதிரி இப்ப அந்த கல்லு புரட்டி இருந்துச்சா, அப்ப ஏற்கனவே இன்னும் சொல்ல போன வேடிக்கை தெரியுமா, இதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்துறாங்க. என்ன கவுண்டரு, அதாவது இந்த சீடர்கள் பாடியை தூக்கிட்டு போய் வேற இடத்துல அடக்கிட்டாங்க என்ற கதை இன்றைக்கும் யூதர்களிடத்திலே நிலவுகிறது. யூதர்கள் அப்படி ஒரு கதையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஏற்கனவே புரட்டப்பட்டுச்சுன்னு சொன்னா பாடியை யாரும் அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை அவங்கள ஒத்துக்கிறாங்க, யூதர்கள் சொல்றாங்க. அந்த தொடர்ச்சியில வரும். அதுக்கப்புறம் இந்த கல்லு அவங்க முன்னால புரட்டப்படுதா ஏற்கனவே புரட்டப்பட்டு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏற்கனவே புரட்டப்பட்டுருச்சுன்னு சொன்னா அதுக்கு முந்தைய யாரும் பார்த்திருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டு சாதாரண மேட்டர் கிடையாது. முன்னாடி புரட்டப்படுதுன்னா ஃப்ரெஷ், உள்ள போய் பார்த்தா பாடி இல்லைன்னு ஆச்சரியப்படலாம். ஏற்கனவே புரட்டப்பட்டுருச்சுன்னு சொன்னா பாடி இல்லைன்னு ஆச்சரியம் கிடையாது. ஏற்கனவே புரட்டி இருக்கல, புரட்டினா தூக்கி கொண்டு வச்சு வச்சிருப்பான், எங்க கடத்திட்டு போயிருப்பான். அப்ப ஏற்கனவே தான் புரட்டி இருக்க கல் அப்படிங்கிற கருத்து வரும். ரெண்டுக்கு ஏற்க மாறான கருத்து தருது. அதுக்கு அடுத்து இந்த கல்ல புரட்டுறதுக்கு வந்தது எத்தனை தேவர்னு சொன்னா ஒரு தேவதூதன் அது மாதிரி வந்தார்னு சொல்லி மத்தேயுல 28:1-5 சொல்றாரு. மார்க்ல 16-1-5 வரைக்கும் படிச்சீங்கன்னா ஒரு தேவதூதன் தான் அங்க வந்தது. அந்த கல்லறையில வந்தது எத்தனை பேரு, ஒரு தேவதூதன் அப்படின்னு இருக்கு. 2 தேவதூதர்கள் வந்தாங்க. அவங்க தான் சொல்றாங்க இவங்கள்ட்ட, நீங்க யாரை தேடுங்க, இயேசுவையா தேடுகிறீர்கள், உயிரோடு உள்ளவரை மரித்தோர் இடத்துல தேடலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் உசுரோடு இருக்கிற நீங்க இறந்து போன ஆளுகளை வச்சுக்கிற இடத்துல தேடுவது என்ன அவங்க கேட்டாங்களா. அந்த தேவதூதர்கள் அங்க இருந்து கொண்டு இந்த பார்க்க போன பொம்பளை எங்கள்கிட்ட கேட்கறாங்களா, எப்படி உயிரோடு இருப்பவரை மரித்தோர் இடத்திலே தேடுவது என்ன, அவர் என்ன உயிரோடு இருக்கிறார கொண்டா நீங்க கபர்ஸ்தான்ல தேடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு அந்த தேவதூதர்கள் கேட்டாங்களாம். அப்படி கேட்ட தேவதூதர்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா ஒரு ஆள் தான் என்று சொல்லுகிறாரு மத்தேயு மார்க்கும். லூக்கா 24:1-5 சொல்றாரு 2 தேவதூதர்கள், ஒரு ஆள் இல்ல 2 தேவதூதர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி மெசேஜ் சொல்றாங்க. ஏன் அவர் எங்க தேடுறீங்க, அவர் உசுரோட உள்ளவர்ல, செத்து போன ஆள்களை தான் இங்க தேடணும், உயிரோட உள்ளவர்களை இங்க தேடுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்றாச்சு. அதாவது என்ன, சிலுவை மரணத்துல சொல்ற ஒவ்வொரு தகவலையும் 4 தகவல், 3 தகவல், 2 தகவல். இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி. காந்தி எத்தனை மணிக்கு சுடப்பட்டாருங்கிறது 9 அறிவிப்பு வருமா, காந்தியை பத்தி எத்தனை விஷயங்களை என்ன திண்டாரு போனாருங்கிறதுலாம் கருத்து வேறுபாடு வரும். எந்தெந்த ஊருக்கு போனாருங்கிறதுல சும்மா என் ஊருக்கு வந்தாரு நான் விட்டு அடிச்சிருவேன் அதெல்லாம் வரும். எத்தனை மணிக்கு காந்தி செத்தாரு கொல்லப்பட்டாருன்னா அவர் ஒரு தலைவர், அவர் இறந்த செய்தி உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. காந்தியை சுட்டவன்ட்டு கேட்டாலும் அந்த டைத்தான் சொல்லுவான், காந்தியை ஆதரிக்கிறாள்கிட்ட கேட்டால் அந்த சொல்லுவான், கவர்மெண்ட் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலும் அதுதான் சொல்லுவான். எல்லா பேப்பர்லையும் தந்தியில இருந்து மணியில இருந்து அந்த காலத்துல காந்தி சுடப்படும் பேப்பர்லாம் இருந்தா அதை புரட்டி பாத்தீங்கன்னா 8:20 மணிக்குன்னு சொல்லித்தான் ஒரு டயத்தை யாவும் இருக்கு. எத்தனை மணிக்கு அவர் சுடப்பட்டாரோ அந்த டயத்தான் கரெக்டா இதுல கருத்து வருமா,
அப்ப இவர் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தில் வந்துகிட்டு அவர் இதுலதான் உயிர் தெளிந்தாரு நம்ப இவங்க சொல்ல வச்சா நம்ப வேண்டியது இருக்குது. எந்த ஒரு பொருளும் கிடையாது. இவர்கள் சொல்ல வச்சுக்கிட்டு தான் இறந்தாருங்கிறதை நம்ப வேண்டி இருக்குது, உள்ள கொண்டு வச்சதை நம்ப வேண்டி இருக்கிறது, திருப்பி காணா போனாங்கிறத நம்ப வேண்டி இருக்கிறது, மறுபடியும் உயிர் எழுந்தாருங்கிறத நம்புறது, தாவூது சொல்ல வச்சுதான் நம்ப வேண்டி இருக்குது. இந்த ஆளுகளை முரண்பட்டு அப்படி நம்புறது. முதல்ல இவங்க நம்பகமானவர்களான்னு ரெண்டாவது விஷயம் கரெக்டான வச்சுக்கிறோம். 4 பேர் 4 விதமா சொன்னாலும் இப்படி உண்மையா இருக்கு. இதை சிந்திச்சு பார்த்தாங்கன்னா இப்படி பேச மாட்டாங்க. பின்னாடி இந்த சித்தாந்தம் நுழைச்சிருக்கிறாங்க, அதான் நல்லா வழங்கு. அதுக்கு அடுத்தது இந்த தேவதூதர்கள் இருக்காங்கல்ல, எப்படி வந்தாங்க? தேவதூதர்கள் வந்தாங்கல்ல, ஒரு ஆளு 2 ஆளை விட்டுருவோம். இந்த தேவதூதர்கள் எப்படி வந்தாங்கன்னு சொன்னா, கல்லறைக்குள்ள திறந்து இருக்கிற பாக்குறாங்கல்ல, திறந்து உள்ள போனா கல்லறைக்குள்ள ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க தேவதூதர்கள். இந்த கல்லை புரட்டி போட்டு ஏற்கனவே உட்கார்ந்து விட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மார்க்கு சொல்றாரு. மத்தேயு என்ன சொல்றாருன்னு கேட்டா, வானத்திலிருந்து இறங்கி வந்தாங்க அவங்க, இந்த பெண்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர்கள் அப்படி இறங்கி வந்தாங்க அப்படிங்கிறாரு மார்க்கு. மத்தேயு மார்க் என்ன சொல்றாரு, புரட்டப்பட்டிருக்கிற பார்த்து உள்ளக போனா உள்ளுக்கு அந்த இடத்துல இயேசு வச்சிருந்த பாடி வச்சிருந்த இடத்துல தேவதூதர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. லூக்கா என்ன சொல்றாரு தெரியுமா, இறங்கி வந்ததெல்லாம் பார்க்கல, இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு 2 பேர் நிக்கிறாங்களாம் பின்னாடி, தேவதூதர்கள் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து நின்னாங்கன்னு சொல்றாரு. யாரு அவங்க? இவங்க பார்க்கல, இவங்க பார்க்கும்போது இறங்குனாங்களா, பார்க்காதபடி பேக் சைட்ல வந்தாங்களா, அல்ல ஏற்கனவே ஆல்ரெடி போய் உட்கார்ந்து இருந்தாங்களா? இதுல கருத்து வேறுபாடு. யாரு ஏற்கனவே கல்லறைக்குள்ள தூதர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க இந்த மார்க்ல 16:5 சொல்றாரு. வானத்திலிருந்து இவங்க கண்ணு முன்னாடி இறங்குனதாக மத்தேயு 28:95 சொல்றாரு. லூக்கா என்ன செய்யறாருன்னு கேட்டா, திரும்பி பின்னாடி 2 பேர் நிக்கிறாங்க தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 24:5 சொல்றாரு. யாரு? லூக்கா சொல்றாரு. இது ஒரு முரண்பாடாயிருச்சு. அதுக்கு அடுத்தது சிலையில அறையிறாங்க. ஒரு மனிதன் கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தை என்னன்னு கேட்டா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. மரணிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்த கடைசி வார்த்தை என்ன? அர்-ரஃபீகுல் அலா. இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி, ஒருத்தர் கூட மாத்திக்கிட்டு வேற மாதிரி சொன்னாங்கன்னா சொல்லல. ஏன்னா கடைசி வார்த்தை என்பது முக்கியமான தலைவர்களுடைய கடைசி வார்த்தை உன்னிப்பா கவனிக்கப்படும். கடைசி ஆக்ஷன்ல செத்தா தான் கவனிக்க முடியாது. இந்த மாதிரி அறிவித்து விட்டு அது இந்த மாதிரி கொல்லப்படுற தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது இன்னும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம். அப்ப கடைசியாக அவர் என்ன சொன்னாருங்கும் பொழுது 3 பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது லூக்கா மட்டும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, தேவனே என் ஆவியை, என்ன உயிரை நான் உன்னிடத்தில் ஒப்பு வைக்கிறேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட அது ரொம்ப சந்தோஷமா உயிரை கொடுக்க ரெடி ஆகுறாருன்னு சொல்லி லூக்கா சொல்றாரு. அதனால லூக்காவுடைய மட்டும் இவங்க வேற லாங்குவேஜ்ல மொழிபெயர்த்து போடுவாங்க. லூக்கா இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டா லூக்கா மட்டும்தான் மனமோந்து பலியானார்னு சொல்றாரு. லூக்கா என்ன சொல்றாருன்னு கேட்டா, பலியாகக்கூடிய நேரத்தில் கடைசி அவர் என்ன வார்த்தை சொல்றாரான்னு சொல்லிட்டு கேட்டா, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கடைசியாக கூறினார். தேவனே என்னுடைய ஆவியை உன்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன். எந்த அதுக்கு பயப்படவே இல்லையா? இந்த சிலுவையில் அறையிறதை பத்தி அதை பத்தி கொஞ்சம் கூட சலனப்படாம, கொஞ்சம் கூட கவலைப்படாம, ரொம்ப இறைவனே கடவுளே என்னுடைய உயிரை நான் என்னுடைய ஆவியை உன்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு கடைசியா சொன்னாரு. யாரு? இயேசு சொன்னார்னு சொல்லி லூக்கா 20:15 சொல்றாரு. மத்தேயு மார்க்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சிலுவையில் அரைஞ்ச உடனே கத்துறாராம் கடைசி வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானிங்கிறார். அந்த லாங்குவேஜ் அந்த பாஷையில, எபிரேயு பாஷையில உள்ள வார்த்தை இது. ஏலி ஏலி லாமா சபக்தானிங்கிறது எபிரேயு மொழி. அதுக்கு அர்த்தமும் உங்களை போட்டிருப்பாங்க. இந்த சொல்ல போட்டுட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இதற்கு அர்த்தமாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏலினா என் இறைவனே, 2 தடவை ஏலிங்கிறார்ல, என் இறைவனே லிமா சபக்தானினா ஏன் என்னை கைவிட்டீர்னு அர்த்தமா. அப்படி நம்ம சொல்லல, அதுல போட்டுக்கிறாங்க. அந்த புதிய ஏற்பாட்டில் என்ன பண்றாங்க, அர்த்தம் கொடுத்துறாங்க. அப்ப இவர் சாவ விரும்புறேன்னு விளங்குது. என்னை கை விட்டுட்டியேன்னு சொன்னாங்க அர்த்தம். என் தேவனை என்னை கை விட்டுட்டு இந்த மாதிரி காப்பாத்தாம என் கையை பிடிச்சு கொடுத்து என்னை கை விட்டுட்டியேங்கிறாரு. இது 2 பேர் கை விட்டுட்டியேன்னு சொன்னதாக 2 பேர் சொல்றாங்க. நான் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், கொஞ்சம் கூட பதட்டப்படல கவலைப்படலன்றாரு லூக்கா. அப்ப லூக்கா சொல்லக்கூடிய வார்த்தை பிரகாரம் 20:15 பிரகாரம் ஆவியை ஒப்புவிக்கிறேங்கிறாரு. ஆனா ஏலி சொன்னதாக மத்தேயு 27:46 சொல்றாரு. மார்க் 15:34 சொல்றாரு. அதாவது இவர் சாவ விரும்பல, இவர் கடவுளை முறையிற என்னை கை விட்டுட்டேங்கிறத சொல்றாரு. என்னை இந்த மாதிரி காப்பாத்தாம இவங்க கையில பிடிச்சு கொடுத்துட்டியே கடவுளை, இந்த மாதிரி என்னை கைவிடலாமான்னு சொல்லிட்டு அப்படி புலம்புனார். அதுல இதுதான் கரெக்டா இருக்க முடியும். ஏன்னு சொல்லுங்களேன், இதுதான் அந்த இப்ரேயு லாங்குவேஜ் 3 மொழியோட வருது.
ஏழை ஏழை அவர் சொன்ன வார்த்தை எப்படி டெக்ஸ்டோட சொல்றாங்களே, அந்த தமிழ்ல மொழிபெயர்க்காம அவர் சொன்ன அந்த டெக்ஸ்டோட சொல்லப்படுறதுனால இப்படி சொல்லியிருப்பாங்க. இப்படி சொல்லப்பட்டாங்கன்னா விரும்பி பலி கொடுக்கல. விரும்பி பலி கொடுக்கலன்னா நம்ம பாவத்தை சுமந்து கொள்வதற்கு ஒரு பலியாண்டான்னு இப்படி சொல்லுவீங்க. பலின்னு சொன்னா விரும்பி கொடுத்ததுன்னு பலியாக முடியும். நான் என்னை பலி எல்லா பாவத்தையும் சுமப்பதற்கு நானா பலியாகிறேன்னா அதை ஒத்துக்கலாம். அவர் விரும்பவே இல்லை, ஓடி ஒழிகிறாரு, ஒருத்தன் காட்டி வேற கொடுக்குறான். அதுக்கப்புறமும் அந்த அறையப்படக்கூடிய நேரத்தில் என்ன பண்றாரு, என்னை கைவிட்டியங்கிறாரு. அதெல்லாம் வச்சு பார்த்தா அங்கேயும் ஒரு முரண்பாடு வருவதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இயேசுவை காணாண்டவன அந்த தேவதூதர்கள் சொல்றாங்க. தேவதூதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு தேவதூதரோ ரெண்டு தேவதூதரோ இந்த ஒரு பொம்பளைகிட்டையோ ரெண்டு பொம்பளைகிட்டையோ இருக்கிற பொம்பளைகிட்ட பல அறிவிப்பு இருக்குல்ல, ஒரு பொம்பளை வந்தாங்க இருக்கு, ரெண்டு பொம்பளை வந்தாங்க இருக்குது. தேவதூதர்கள் எல்லாருமே ஒரே மணியா சொல்றாங்கன்னு கேட்டா அவர் இங்க இல்ல. நீங்கள் யாரை தேடுகிறீர்களோ, கல்லறைக்குள்ள போன உடனே நீங்க யாரை தேடுகிறீர்களோ அவர் இங்க இல்ல. அவர் உங்களுக்கு முன்னே அவரை போய்கொண்டிருக்கிறார். அவர் போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன செய்வார்னு கேட்டா அவர் வந்து காட்சி தருவாரு. எங்க காட்சி தருவாரு? அந்த சீடர்களுக்கு காட்சி தருவதற்காக வேண்டி போய்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதர்கள் சொல்லி அனுப்பிடுறாங்க. இயேசுவை பாடியை காணா, ஆளையும் காணா, அது உள்ளக்கையும் பார்க்கல. தேவதூதர்கள் தான் சொன்னாங்களா எப்படி அவர் இங்கே தேடுவது என்ன, அவர் போய்கொண்டிருக்கிறார், நீங்க போங்க அவருடைய சீடர்களுக்கு போய் சொல்லுங்க, அவரை உயிர் தெளிந்து விட்டார் போய்விட்டார்னு சொல்லி அவர் சீடர்களுக்கு போய் மெசேஜை கொடுங்கன்னு சொல்லிட்டு தேவதூதர்கள் சொன்னாங்களாம். அப்படி வந்த உடனே வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா ரெண்டு மரியாள் தானே வந்தாருங்கிறார் ஒரு ஆளு. அந்த ரெண்டு மரியாளுக்கு முன்னாடி டக்குன்னு இயேசு நிக்கிறான். வெளியே வந்தவன, நான் தான் இயேசு, என்னைத்தானே தேடி வந்தீங்க. முதல்ல இந்த ரெண்டு பேருக்கு தான் காட்சி தந்தாரு. இயேசு வந்து ஃபர்ஸ்ட் இந்த உயிர் திறந்து கல்லறையில காணாம போயிட்டு உயிர் தெளிந்து ஃபர்ஸ்ட் காட்சி தந்தது யாருக்குன்னு கேட்டா ரெண்டு மரியாளுக்கு காட்சி இருந்ததாக வந்து 28:1 28:9 ரெண்டு வசனங்களையும் பார்த்தா இதை நீங்க விளங்கிக்கலாம். அதே போல இவங்க ரெண்டு பேரும் போய் தான் சீடர்கள்ட்ட சொல்றாங்க. இந்த ரெண்டு பேரும் இயேசுவை பார்த்துட்டு, சீன் தெரியுமா உங்களுக்கு, நாங்க போனோமா, கல்லறைக்குள்ள ஆளை காணோமா, வெளியே வந்தோமா, இயேசு எங்களை பார்த்தாரா, இந்த செய்தி உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு இப்படின்ற சீடர்களுக்கு சொல்றது யாருதான்? இந்த ரெண்டு பொம்பளைக்கு தான் போய் சொன்னதாகவும் அது மத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் மார்க் என்ன சொல்றாரு தெரியுமா? மகதலேனா மரியாள் ஒரு பொம்பளை, அந்த பொம்பளைக்கு தான் இயேசு முதல்ல காட்சி தந்தாரு. ஒரு பொம்பளைக்கு தான், மகதலேனா மரியாளுங்கிற அந்த மரியாளுக்கு தான் இயேசு காட்சி தந்தார்னு சொல்லிட்டு 16:1 மார்க் சொல்றாரு, 20:14 யோவான் சொல்றாரு. இந்த ஒரு பொம்பளை போய் தான் சீடர்கள் சொன்னாங்களாம். ரெண்டு பொம்பளை போய் சீடர்கள் சொன்னதா அவங்க சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்கன்னு கேட்டா அந்த ஒரு பொம்பளை பார்த்துக்கிட்டு, நான் இயேசுவை பார்த்தேன், கல்லறைக்கு வெளியே வந்தனா எனக்கு காட்சி தந்தாரு, நான் உயிர் தெளிந்துட்டேங்கிற செய்தியை உங்கள்ட்ட அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை வந்து சொல்லுது அப்படின்னு அவர் சொல்றாரா. அதுக்கப்புறம் வந்து மேலும் அதோட இல்ல, அந்த பொம்பளைக்கு காட்சி வந்துட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அவருடைய ரெண்டு சீடர்கள் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, சீடர்களோடு சேர்ந்துக்கிட்டார். அவர்கள் அறியாத படிக்கு சோமா இருக்குல்ல என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு கடைசி அவங்களோட பேசிக்கிட்டே வந்து கடைசியில் நான் தான் ஏசுண்டாராம். அவங்களும் காட்சி தந்தாராம். இந்த பொம்பளைக்கும் காட்சி தந்து விட்டு அவருடைய ரெண்டு சீடர்களுக்கும் காட்சி தந்தாரு அப்படின்னு மார்க் சொல்றாரு 16:12. இந்த ரெண்டு சீடர்களுக்கு காட்சி தந்த விஷயத்தை வந்து மற்றவங்க சொல்லல, இதுதான் சொல்றாரு. அதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சீடர்கள் போய் இந்த சொல்லி விடுறாருல, இயேசுவை பார்த்து என்னுடைய சீடர்களை வந்து இந்த கலிலேயோங்கிற இடத்துக்கு வர சொல்லுங்க. அங்க உள்ள ஒரு மலைக்கு, கலிலேயோன்னு ஒரு பகுதி இருக்குது, அங்க ஒரு மலை இருக்கிறது, அந்த மலைக்கு அவரை வர என்னுடைய சீடர்களை வர சொல்லுங்கள், நான் அங்க அவருக்கு தரிசனம் தருவேன்னு சொல்லி விட்டாராம். எல்லா சீடர்களும் எங்க போனாங்களா? மலைக்கு போனாங்களாம். மலைக்கு போன உடனே கரெக்டா சொன்னபடி நெஞ்சாராம் இயேசு வந்தாராம். ஒரு மலையில, ஜெருசலம்ல வரல, ஜெருசலம்ல பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்க எங்க போயிருங்க, ஒரு மலைக்கு போயிருங்க, அந்த மலையில வந்து நான் வந்து கலிலேயோங்கிற மலைக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லி விட்டாராம். கலிலேயோங்கிற ஊருக்கு போய் மலைக்குள்ள போய் காட்சி வந்ததாக மத்தேயுல 28:10 சொல்றாரு. அதே மாதிரி மத்தேயுல 28:16-17 சொல்றாரு. எங்க காட்சி தரார்? சீடர்களை பார்த்தது எங்க? ஜெருசலமில் இல்ல, ஜெருசலத்துக்கு வெளியே உள்ள கலிலேயோங்கிற பகுதியில் உள்ள ஒரு மலையில. ஆனால் யோவான் என்ன சொல்றாரு தெரியுமா? சீடர்கள் இந்த பொம்பளைங்க செய்தியை சொன்ன உடனே பிலாத்துவுக்கு பயந்து கொண்டு, பிலாத்து இயேசு சிலுவையில் அரைஞ்ச மாதிரி நம்மளே அரைஞ்சிருவான் அப்படின்னு பயந்து கொண்டு
சீடர்கள் உட்புறம் கதவை பூட்டிக் கொண்டு ஜெருசலம்ல இருக்கிறாங்க. உட்புறம் கதவை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்து பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சோறு தந்து இருக்காங்க. சோறு உணவு, சோறு ரொட்டி சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு நிற்கிறாங்க. இயேசு சீடர்களை பார்த்தது ஜெருசலம்ல இருக்கிறார். யாரு? யோவான். யோவான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவங்க சொல்றாங்க ரெண்டு பேரு, அவர் ஊர்ல பார்க்க மாட்டேன், ஜெருசலம்ல பார்க்க முடியாது, என்னை பார்க்கிறாண்டா கலிலேயாவுக்கு வர சொல்லு அப்படின்னு போயிட்டாரு. அப்ப தாம்பரத்துக்கு வர சொல்லிட்டு போயிட்டாங்க. உதாரணத்துக்கு தாம்பரத்துல பார்த்ததாக ரெண்டு பேரும் சொல்றாங்க, இல்ல இல்ல மண்ணடிலாம் பார்த்தாங்க அப்படிங்கிறார் ஒரு ஆள். சீடர்களை பார்த்தது. அப்ப என்ன மலையில பார்க்கும்போது உட்புறம் பூட்டின ஊடெல்லாம் இருக்குமா? பூட்டு அங்கேயே பூட்டு இருக்கலாமா? மலையில ஊடு இருக்கு, அது பூட்டிட்டு இருக்க தேவையும் இல்லை. அப்ப மலையில வந்து ஒளிஞ்சுக்கிட்டு வந்து பாக்குறது வர சொன்னார்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உட்புறம் பூட்டிய வீட்டுக்குள்ள அவங்க பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு வந்து நின்றாரு. போஜனம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்தார்னு சொல்லி யோவான் 20:19 சொல்றாரு. அப்ப இதே மாதிரி வந்து அதுல ஒரு சீடன் வந்து வெளியே போயிட்டானா, அவன் நம்ப மாட்டேன்டானா, வெளியே போயிட்டானா. ஒரு சீடன் வந்து இந்த மாதிரி சொன்னோன்னா, இது எப்படி செத்து போன விட வருவாரு, அதெல்லாம் நான் நம்ப முடியாது அப்படின்ன 8 நாள் கழிச்சு இன்னொருக்க வந்தாராம். 8 நாள் கழிச்சு என்ன வந்து அவனுக்கு அதே பூட்டிய வீட்டுக்குள்ள வந்து தரிசனம் வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் யோவான் சொல்றாரு 20, 26, 27 சொல்றாரு. இப்படி அதே நேரத்தில் லூக்கான்றார் தெரியுமா, முதல் தரிசனம் பண்ணார்ல, அதோட பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு விட்டார். இறைவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து விட்டார். வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்துட்டாராம் கடவுள். அப்ப வலது பாரிசத்தில் இயேசு உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா மறையம் 8 நாளைக்கு பிறகு வந்தாரு. 8 நாளைக்கு பிறகு மட்டும் வரல, 8 நாளைக்கு பிறகு ஒருக்கா வர்றாரு. அப்புறம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, அப்போ ஒருக்கா வர்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, இந்த சீடர்களை பார்த்ததோட மேல போயிட்டாராம். சீடர்களுக்கு தரிசனம் கொடுத்ததோட பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு கர்த்தருடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து விட்டார் அப்படிங்கிறாங்க. இப்படி ஏராளமான அவர் சிலுவையில் அறையப்பட்டாரு, மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நிறைய முரண்பாடு. ஒரே மாதிரியாக அவர்கள் எதை ஆதாரமா சொல்றாங்க, இதான் அவங்களுடைய ஆதாரம். அவங்க ஆதாரம் காட்டக்கூடியதுலயே தெளிவானது இல்லைங்கிறதுனால அது இவ்வளவு நாள நமக்கு முந்தைய எழுதி வச்சிருக்க, அதை நம்பினா என்ன அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் என்னன்னு கேட்டா, அவர்கள் ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவங்க உயர்த்தப்பட்டு விட்டார்கள், உயிரோட உயர்த்தப்பட்டு விட்டார்கள், கொல்லல, வேற ஒரு ஆளை தான் கொன்றாங்க, ஈசா நபியை கொல்லலன்னு சொல்றாங்க. அதுல கூட நம்ம சமுதாயத்தில் 2 கருத்து இருக்கு. சில பேர் வந்து ஈசா நபிய கொல்லப்பட்டுட்டார்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப சிறுமன்மையா குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அதுல அதனுடைய கரெக்டான விஷயம் என்ன, ஈசா நபிக்கு உயிரோட உயர்த்தப்பட்டார்கள் என்பதுக்கு அது குர்ஆன்ல இருக்குதா, அதுக்கு தேவை சான்று இருக்கா, அல்லது வந்து அவர் இறந்து போயிட்டாரு